வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் அளவுக்கு முள் இல்லாத மீனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தோம். இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்துடலாம். இது ட்ரையாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். மிதமான தீயிலேயே எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாம். வானலியில் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் இது வேகட்டும். அதுக்கு பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தால் எல்லாத்தையும் பிரித்து விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம்தான் பிடிக்கும். இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வெந்த பிறகு இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை, ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயம் செவந்து வர அளவுக்கு வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின குடைமிளகாய், குடைமிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், காரம் அதிகமாக வேணும்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். சோயா சாஸ் சேர்த்துருக்கிறதால இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை, தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை போட்டுடலாம். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் மீனில் மசாலா பிடிக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காரசாரமான ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.